ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான எம்மியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ரைஸ் அப்புறம் எக் பொடி மாஸ் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நல்லா க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அப்புறமா ரைஸ் போட்டு கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. 8:50க்கு ஸ்கூலில் இருக்கணும். ஸோ 8:30க்குலாம் லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் ஓகே, நல்லா வாசனையாக இருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி இருக்கிறதுனால வெங்காயம் தக்காளி ஈஸியாகவே வதங்கிடும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளியும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ உப்பு சேர்த்தாச்சு. 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம், திஞ்சு போயிடாமல். ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு அளவு சொல்கிறேன். ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு சாப்பாடு வைப்பேன் மதியம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு. ஸோ அதுக்கு தேவையான அளவு தான் இப்போ சொல்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். அவ்வளோதான். ஸ்பைசி கம்மியாக போட்டுக்கிட்டேன் தம்பிக்காக. இப்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாத்தூள் வெடிப்பு அப்படி சொல்லுவாங்க. அந்த வாசனை அடிச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். ஸோ நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. உருளைக்கிழங்கு சாஃப்டாக இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க கடிச்சு. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட பச்சை கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாகவும் ஆகணும், காரமும் இறங்கணும். பாருங்கள், நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 1 கிளாஸ் ரைஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். போதுமான அளவுக்கு தம்பிக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு. அரிசி வந்துட்டு 2 விசில் வச்சு கொஞ்சம் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போது வந்துட்டு நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது அந்த பொட்டேட்டோ மிக்ஸ் கார மிக்ஸில் போட்டு கலந்துக்கலாம். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசி அப்படின்றதுனால இதுக்கு சைடிஷ்க்கு அப்பளம், வத்தல் அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் தம்பிக்கு கொடுக்கறதுனால டெய்லியும் ஒரு முட்டை கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எக் பொடி மாஸ் மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா குட்டியாக ஆம்லேட் மாதிரி போட்டு பெப்பரும் சால்ட் மட்டும் போட்டு தோசைக்கல்ல ஊற்றி கொடுத்துடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எக் பொடி மாஸ்னால் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை ரொம்ப கம்மி தான். இப்போது தோசை தவாவில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெயிலே வதங்கட்டும். கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் 3 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் உப்பும் பெப்பரும் மட்டும் போட்டு ரொம்ப ஸ்க்ராம்பிள்ட் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும்போது பசங்க எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் அவங்களே தான் சாப்பிட்டுக்கணும். ஸோ நம்ம வீட்டில் ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட முடியாது. காலையிலேயே கொடுத்து விட்றதுனால அவனே சாப்பிட்டுப்பான். 2nd ஸ்டாண்டர்ட் தான். இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது லைட்டாக சால்ட்டும் லைட்டாக பெப்பர் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்க்ராம்பிள்டு எக் ஆக்கிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள், உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா. நான் தம்பி தனியாக எடுத்து வச்சிருவோம் அப்படின்றதுனால இன்றைக்கி சேர்க்கவே இல்லை. அழகாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வந்துடும் இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா. அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் வேலை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.